வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஒரு பெய்டு டெஸ்ட் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு 10 யூனிட்லேருந்து சாம்பிள் கொஸ்டின்ட்டு அப்படின்னு ஒவ்வொரு இதுலேருந்து ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம டெலகிராம் சேனலில் அந்த பிடிஎஃப் வித் ஆன்சரோட சென்ட் பண்ணியிருக்கேன். அதோட செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க, செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சீரிஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதுமா, அதுபோக இதை படித்தாலே நமக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி நான் சொல்ல வரல. இப்போ டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம படித்ததை ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்குறது தானே தவிர்த்து இதையே நம்ம நம்பிட்டு போக முடியாது. பட் நானும் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய லென்த்தாக இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படி லென்த்தாக நான் எடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எய்ம் பார்த்திங்கன்னா சும்மா ஒப்பேத்தனுங்கிறதுக்காண்டி கொஸ்டின் எடுக்கிறது இல்லை. இந்த அந்த ஒரு கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் என்னென்ன கவர் ஆகணுமோ எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் எடுத்துருப்போம். பெரும்பாலும் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி தான் கேட்டிருப்போம். அதாவது கரெக்ட் ஆன்சர்னால் அந்த நாலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி வர்ற மாதிரியும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணுற மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நோன் இருக்கும், இல்லை எஸ்ன்னு இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அது டிகிரீஸ் ஆகிருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்தோம் அப்படி அதுக்கான ஹிண்ட் நான் கொடுத்துருப்பேன். ஏன் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஹிண்ட் கொடுத்துருப்போம். அந்த ஹிண்ட் கொடுக்கறதுனால நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அந்த மொத்த பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெங்க்த்தாகவே எடுத்திருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட் எக்ஸாம் மாதிரி ப்ராப்ளம் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 110 கொஸ்டினில் 15லேருந்து ஒரு 20 இல்லைனா 10 இந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமினேஷன் மாதிரி போட்டு செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் முடியாது. ஏன்னா இதில் 150 கொஸ்டின் அட்டன் பண்ணணும் வித்தின் 3 ஹவர்ஸில். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 55 கொஸ்டின்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணணும் வித்தின் 3 ஹவர்ஸில். அந்த 55 கொஸ்டினையுமே நம்ம 3 ஹவர்ஸில் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கொஸ்டினே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். ஈவன் நீ சிஸ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்டியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் ஏதோ நினைக்கிறேன். அந்த இதில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் அது 2 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்டி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ரொம்ப அது ரீட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி ரீட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஒரு ஃபிகர் கொடுத்து அது ரொம்ப லெங்க்த்தாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நீ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஏன்னா நமக்கு 3 ஹவர்ஸில் 150 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் நம்ம 10 யூனிட்ஸ் எடுத்துக்கோம்னா 10 யூனிட்ஸ் ஒரு 2 கொஸ்டின் எடுத்துக்கிட்டால் கூட மேக்ஸிமம் 20 கொஸ்டின் தான் கேட்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ப்ராப்ளம் வேணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும். அதை நீங்கள் இதில் கணக்கு செய்யக்கூடாது. அந்த ப்ராப்ளம் வேறு. நம்ம அந்த ப்ராப்ளமையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோன்னா கூட, ஏன்னா சில இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டேரக்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த ரிசல்ட்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா அதெல்லாம் ப்ராப்ளத்தில் சேராது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா சில இப்போ நிறைய ஒரு கமெண்ட்ஸ் கூட வந்துருந்துச்சு. நம்ம டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ 4E சீரிஸ் நிறைய கேட்டிருக்கீங்க, 4E ட்ரான்ஸ்ஃபார்ம் நிறைய கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்ததோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த பழைய சிலபஸையும் புது சிலபஸையும் கம்பேர் பண்ணி ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை நான் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதில் அந்த காமனாக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் பழைய கொஷின்ஸை நம்ம 2 ஓல்டு டெஸ்ட் சீரிஸ்னு ஒன்று அனுப்பியிருந்தோம். என்ன அதில் கவரான கொஷின்ஸ் எதுவுமே இதில் வரக்கூடாது அப்படின்னு நான் எய்ம் பண்ணேன். அதாவது அதில் ஃபோக்கஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே இதில் ஃபோக்கஸ் பண்ணலை. எதாவது பண்ணலை அப்படின்னா மினிமமாக பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளோட எய்ம் பார்த்தீங்கன்னா புது டாபிக்ஸை நம்ம அதிகமாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்கேஸ் பழைய டாப்பிக்கை கேட்காம புது டாப்பிக்லேருந்து கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, இது எல்லாம், அப்புறம் 4E சீரிஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தது. இந்த ஹேலக் ஹாமில்டன் தியரம், மேட்ரிக்ஸ் தியரி எல்லாமே ஆல்ரெடி பழைய சிலபஸில் உள்ளது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் 2nd யூனிட்ல இருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து ஒரே யூனிட்ல கொண்டு வந்துட்டாங்க. பாலினாமியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெசல் ஃபங்க்ஷன்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி அது இல்லாத டாபிக்கு நான் கொஞ்சம் சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன்னா கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்ததுனால அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பல தடவை சொன்ன மாதிரி ரொம்ப லென்த்தாக கொஸ்டின்ஸ் நம்ம உங்களுக்கு புக்கில் இருக்குது. நான் உங்களுக்கு நான் கைப்பட எழுதுறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஆக்சுவலாக அந்த புக்லெட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக தான் தெரியும்.
அதனால் இப்போ பாலினாமியல் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜேஎன் ஆஃப் எக்ஸு ஜே மைனஸ் என் ஆஃப் எக்ஸ் என்ன, அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சோண்டு நீங்கள் போட்டு பாருங்கள். நிறைய தியரி படிங்க. என்னுடைய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தியரி படிங்க. ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம பல இடம் சொல்லுதுன்னா நீங்கள் எவ்வளோ படிக்கணும் அதே மாதிரி பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்கள், எந்த மாதிரிலாம் மாடல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து தியரிக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தியரி ஒவ்வொரு லைன் பை லைன் பண்ணி நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரெஃபரன்ஸ் புக்கு உங்கள் கையில் என்ன புக் இருக்கோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணாலே போதுமானது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து புக்கு ரெடிமேட் புக்கு வாங்கி படிக்குங்கிற அவசியமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி வேணா கூட இன்டர்நெட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ இல்லை யூனிவர்சிட்டிலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அப்படியே அவைலபிளாக இருக்குது. அவங்க என்ன அந்த நீங்கள் படிச்சிங்களோ அதை அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை படித்தாலே எனக்கு தெரிஞ்சு போதுமானதான். நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு நிறைய அமௌண்ட் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பல உங்களுக்கு சொல்லிக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி படிங்க அப்படின்னு. வெரி ரேர் கேஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸானது மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னது. ஸோ அதனால் வந்து அதை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். இவ்வளோ தான். தியரி நிறைய படிக்கணும். ரொம்ப நிறைய ப்ராப்ளம் வேணால் சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கூடிய மாடல்ஸை கம்பேர் பண்ணி இதை பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று இது. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ 180 நிமிஷத்தில், அதாவது 3 மணி நேரத்தில் நம்ம வந்து 150 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அவங்க ஆஸ் பர் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் 6th to 10th நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி படிப்பீங்களோ அது மாதிரி படித்தாலே போதுமானது. அதுக்காண்டி அந்த மாதிரி இப்போ கேட்ட கொஸ்டின் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது இட் இஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதனால் நீங்கள் அதை வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கி படித்தாலே போதுமானதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் படித்தாலும் ரீட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்துமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ரீட் பண்ணி என்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணாலே போதுமானது. நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டில் ரொம்பலாம் போட வேண்டாம். நம்ம படிக்க வேண்டியது ரிமெம்பர் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் கோர் பேப்பர் மட்டும்தான் தவிர்த்து அதை நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த எஜுகேஷன் சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இல்லை. நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பிஎட் படிக்காதனால எனக்கு இந்த மாதிரி அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. பட் இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து பிஎட் 2-3 பேர் முடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்டலாம் கேட்டப்போ வந்து இந்த டீச்சர்ஸ் அசோசியேஷனாக தமிழ்நாட்டு அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க. அந்த இது வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் நிறுவனம், அந்த இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த லிங்க் கூட நான் இதில் நம்ம டெலகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் அந்த ஒரு ஆசிரியர் கல்விக் கழகத்துக்குன்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெட்டு பேப்பருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வேணால் நான் அதோட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம டெலகிராமில். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுவே போதுமானது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஜுகேஷனுக்குன்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம என்ன எக்ஸாக்டாக என்ன சொல்ல தெரியல, அந்த எக்ஸாம், அதாவது இந்த பிஎட் எக்ஸாம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ், அந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நிறையவே இருக்கும். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலேயும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து சமாளிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். சரியா? நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் அந்த சைக்காலஜி படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் தமிழில் கேட்குறீங்க. தமிழில் எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால் வந்து நீங்கள் ரெண்டையுமே ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாடு லெவலில் கூடிய ஆசிரியர் கல்வியியல் கழகம் நினைக்கிறேன். அதே மாதிரி தேசிய கல்வியியல் கழகம் இருக்குல்ல, இந்த 2 கல்விகள் அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஎட் கொடுக்குற அந்த மெட்டீரியல்ஸு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுமானது. நீங்கள் ரெடிமேட் புக்கோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கோ நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா இட் டேக்ஸ் மோர் டைம். அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க போதும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வேறு என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் சீரிஸில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கஸ் பண்ணுறதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து நம்ம திரும்ப யூடியூப்லேயே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காசு கொடுத்து வாங்கினவங்க வந்து அது வந்து அவங்க காசு கொடுத்து வாங்கினவங்க ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உண்மையிலே டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கொஸ்டினில் சந்தேகமோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸை மட்டும் எனக்கு எடுத்து அனுப்புங்க. நான் வந்து முடிஞ்சால் அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி முடியலனா கூட நான் என்ன ஏதுங்கிறத கண்டிப்பாக நான் தானே எடுத்துருக்கேன், நானே பார்த்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எது சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா வேறு வீட்டுக்கு மாறினால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வேணால் எடுத்து பண்ணலாம். தேங்க்யூ. வேறு எதுவும் சந்தேகம்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ.